ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பின் சுவை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்பின் சுவை சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அதோட ஒரு பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோன்னே அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி ஈஸியாக மசியும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 ஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் புளி அப்புறம் வீட்டு குழம்பு மசாலா 3யுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மீன் மஞ்சள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டோம், நான் இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு வரும். பார்க்குறீங்களா? இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை மேலே தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.